தலைவரை கூப்பிடியா? கூப்பிட்டு வந்து அவர் தலைவர் ஐயா, அப்புறம் உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? தலைவர் சிந்திக்கிறார். நேரத்துல சிந்தனை விஷயம் இருக்கோ இல்லையா சதா சிந்திப்பாரியா? நீ கூப்பிடாது போயா. தலைவர் எழுப்பியா? நாட்டு நடத்த தலைவர் படிச்சுட்டு இருக்காரியா? தலைகீழாவா? நேரா இருந்தாவலையா நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? எழுப்பியாங்கிற தலைவரே, 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 என்ன புரட்டையா விடுறாரு? புரட்டை இல்லையா, செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமுச்சு. அட தூங்குறாரு ஐயா. தூக்கம் இல்லையா, துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ முகமது தெரியும். உன்னை பார்த்தா துக்கமா வரணும். தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, தலைவரே. அப்பாடா, என்ன இன்னொரு தலைவனை காணும்? பகல்லையுமா தூக்கம்? விடிஞ்சு போச்சா செயலாளா? சிந்தனையாளருக்கு பகல் ஏது இரவு? நான் அதை ஆமோதிக்கிறேன். தலைவரே, ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டாங்க. சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும்? ஆமா. ஆரோக்கியம் மூழ்கிட்டானா? ஆமாங்க. செயலாளா? தலைவரே, ஆரோக்கியம் அங்கத்தானா? ஆமாங்க. சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா? கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏயா நீ வருத்தப்படுற? அதனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அட என்ன அவசரம், என்ன ஆபத்து? உனக்கு அவசரம் எங்களுக்கு என்னையா? ஏயா, சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சிருக்கியா? உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கமா அது? அவன் போயிருக்கானே கடலுக்குள்ள, அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? ஆகிறவனுக்கு கமிட்டி கூட்டமா? உயிரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல் கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லியிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை புடிச்சு காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேர் வாங்க விடமாட்டாங்களே. விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்தினன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்தினனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 ஐயோ, ஏன் அவசரப்படுற? அந்த நேரம் போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தோம்னா அப்புறம் அடிச்சுக்குவோம். அது இல்லையா, இப்படி புலம்புறான். இவனா உறவா? கடலை இங்க தான் பாக்கி தரணையா? அனுதாப தீர்மானம். என்ன வேலை செய்யுது? அவனே யாரை காப்பாத்தின? அவனு மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவன். அவனுக்கு உதவலாமா? உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும். அதுதான் பண்பு. சரி சரி, வேலையை பாருங்க. அங்கத்தினர்களே, எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தின் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாய் இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷமா? முட்டிட்டு உடனே சாப்பாட்டு போய்வோம் தயவுசெய்து. உயிரோடு வந்துட்டா யாரும் தொப்பி தலையில வைக்காதீங்க, எல்லாம் கையிலே வச்சுங்க. விளையா விளையாடுறியா? அனுதாப தீர்மானத்தை வாபஸ் வாங்குங்க. அன்னைக்கு சங்கத்துல முதலா நிறைவேற்ற ஆரம்ப தீர்மானம் இது வாபஸ் வாங்க முடியாது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். மாணிக்க என்ன காப்பாத்தினாரையா? நான் உயிரோட இருக்கிறேயா? ஏன் சங்கத்தோட பிரிவை காப்பாற்றணும், மறுபடியும் கடலை விழுந்து சாவு. சங்கத்துக்காக நான் தாகணுமாயா? தாக உயிரோடு இருந்து என்ன பண்ண? ஒண்ணு பண்ணு, நீ பொழைச்சதே அதிசயம் இல்லையா? ஆரோக்கியங்கிற பேரை மாத்தி அதிசயம்ங்கிற புது பேர்ல தங்கத்துக்குள்ள பா. சந்தா கட்டு நான் உள்ள விட மாட்டோமா? இதை நான் ஆமோதிக்கின்றேன். என்னையா அநியாயம்? நீ என்ன தலைவனா? தலைவர் வீரத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த பாட்டை போட்டு அவ்வளவுதான், அவர் முன்னால ஒரு பேர் நிக்க முடியாது, கொண்டு விடுவார். தலைவரே மன்னிச்சுங்க. நான் தனி மனிதன் அல்லவே, நான் ஒரு ஸ்தாபனம். நகர்ந்தா சங்கத்தோடு தான் நகர்றேன். என் சங்கம் உனக்கு என்ன செய்ய? என்னது தேவரால்? அவள் சங்கம் என்றாவது பின்னோக்கி போயிருக்கிறா? இல்லை இல்லை.
சொல்லியிருக்கிறேன். சோத்த தின்னு சுத்தமா கைய கழுவ சொல்லி குழம்பு வாட அடிச்சிருக்கும், மீன் உன்னை கடிச்சிருக்கும். இப்போ திருநாய் கடிச்சாக்கா வண்டு வண்டுன்னு கத்துவாங்க பாத்துருக்கிறேன். விரால் மீன் கடிச்சாலுமா இப்படி? தலைவர் அவளுக்கு நானா பொறுத்துருங்க. நமது சங்கம் ஏதாவது சாதிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமடா போகும். நீயா? ஆமா. பொழுது சாஞ்சி இம்மா நேரம் ஆயி போச்சு. நீ என்ன பண்ற? என்ன பண்றேன்னா வலை கிடைக்கல. வலை நீ எதுக்கு வலை போடுறீங்க? அது ஏன் இஷ்டம், நீ யாரு கேட்க? அது சரி, ரொம்ப நீங்க இஷ்டப்பட்டா எவன் என்ன பண்ண முடியும்? சும்மா இருப்பியா? சரி சரி போய் தொலை. ஜம்மடிக்க வேணாம். நேரம் காலம் தெரியாம என்ன இம்சை இது? இதெல்லாம் ஒரு இம்சையா? இங்க வலை போட்டா அப்படிதான். சுரும்பு என்னமோ புரிஞ்சுகிட்ட மாதிரி புலம்புறியே. எனக்கா புரியாது? எங்கயோ தண்ணியில கடந்து தத்தளிச்சுட்டு இப்ப நம்ம கரைக்கு வந்து நம்ம கட்டிய வாலாட்டினா நடக்குமா? வந்தாவது போயாவது வயசு பொண்ணு காலடியில விளையாண்டா யார பாத்துக்க முடியும்? என்கிட்ட பாத்தா பலிக்குமா? இவ்வளவுதானா? அப்படின்னா இன்னும் இருக்கா? ஐயோ என்ன? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல? என்ன புயல் காத்து பாயமரம் மாதிரி படபடபடன்னு துடிக்கிறியா? என்ன அது சரி, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசுதான் கோளாறு. உனக்கு தான் கண்ணு கோளாறு. உனக்கு மாத்திரம் என்ன? ரெண்டு கண்ணு நண்டு கண்ணு. ஏல அலை மாதிரி போயிட்டு போயிட்டு வரிய. நிலத்துல விழுந்த பீடி எப்படி என் கைக்கு வந்துச்சு? நான் கொடுத்திருப்பேன். ஓ, ஏமாத்த பாக்குறியானே? என்ன என்னடா கணக்குல ஒண்ணு குறையுதேன்னு பார்த்தேன். பீடி இங்க இருக்குதா? முன்னால ஒரு படல போறான்னு தெரியுது. அதான் ரெண்டு கண்ணு இருக்கிற கொல்லி கட்டு. அழகான பெண்களை கண்டா என் போட்டுக்கே ஆனந்தம் தாங்க முடியல. என்ன செய்ய பாவம் நினைச்சுல பாய ஆடு நினைதே ஓனாய் ஒண்ணு அழ வேண்டாம். மொபைலை பத்திட்டு போயா. ஓஹோ, ஓனாய் அப்படின்னு திட்டுறியா? பரவாயில்ல பரவாயில்ல, நீதான் சொல்ற. எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல. என் விஷயத்துல மனுஷன பழகு. மாறின அப்புறம் நானும் மாறிடுவேன். என்ன மிரட்டுறியா? இந்த சங்கப்ப யாரு? நம்மளை பார்த்து யாருங்க? அவன் ஆடுறா பலுக்கிட்டாயமா ஒரு பொம்பளை கையை பிடிச்சி இருக்கும்போது தெரியுது. இந்த மாதிரி பசங்களை பத்தி பொதுவா அகராதில ஒரு பேர் உண்டு. என்ன பேரா? காவாலிங்கிற பேரா? அகராதி பசங்களா, மரியாதையோட பேசுங்க. என்னடா விளையாடுறீங்க? விளையாடுறதுக்கு நேரம் இருக்காடா? இல்லையே. சுரூபத்தை காட்டுமா? சுரூபத்தை பார்க்கலாமா? இந்த ரூபத்தை பார்க்க சைக்கிள இந்த சொரூபம் வேறையா? வேணாங்க, தலைவர் விரும்புறேன். பட்டு பட்டுன்னு பல்லு உடையிற மாதிரி பதில் வருதிய. இன்னும் நிக்காத, மூக்கு உடையிற மாதிரி முடிவான்னு கொடுத்துட போறாங்க. ஆம்பளைங்க பார்த்துட்டு வீரமா பேசுவியா? உன்னை எங்கேயோ எப்போ எப்படி கவனிச்சுக்கிறது எனக்கு தெரியும். போயா சரியான சமயத்துல வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சேர்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என்னைய பாக்குறேன்? போறானே அவ திரும்பி வர்றாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா காதல் இருக்குது, அது சீட்டாட்டம் மாதிரி. எப்போதுமே முதல்ல தோத்தவன் என்னைக்காவது ஜெயிக்க மாட்டோமான்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பான். ஓஹோ, ரொம்ப அனுபவம் இருக்கு போல இருக்கு. ஆரம்பமே ஆரம்பி ஆரம்பி.
ஆரம்பிக்கட்டுமா? கண்ணு ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிக்குமாவா? தலைவரே, கெரால் நான் கெரால் தலைவரே. நீயா தலைவரே? முடிக்கிறா? இனிமே நான் தான் சங்கத்துக்கு தலைவர். எங்க போறோம்? கட்டுங்க கடை. நான் வாரிக்கா கடை வச்சு கடத்துல எவ்வளவு கடை வைக்க சொன்னது உங்களை? ஓடமா இது ஒன்ன கட்ட எவனே குத்து என்ன அவரு நீயா? ஆமா மாமன் மகன் எடையா கூட அவன் சொந்தா கூட உனக்கு சங்கத்துக்கு அவமானம். தலைவரா பார்த்து இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. அவர் சொன்னா நாங்க வேற இடத்துக்கு போறோம். எங்க இருக்காரு உங்க தலைவர்? நானே கேட்கிறேன். உள்ள இருக்காரா? புடி புடி நான் கேட்டு வர ரெட்ல என்ன யாரு எங்க தலைவன்? யாரு எங்க தலைவன்? யாரு என்ன? நீயா? கைய விடுங்க. என்ன தைரியம் அவனுக்கு? கல்யாணம் ஆகாத பொண்ணு கைய தொடலாமா? கல்யாணம் ஆன பெண்ணைத்தான் கைய தொடக்கூடாதுன்னு வாங்க. உனக்கு கல்யாணம் ஆவலியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? விளையாடுறியா? இனிமேதான் ஆரம்பிக்கணும். கோபத்துல கூட உன் குய்யாப்படமாக எப்படி கோபப்படமா செவந்து அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ வர்ணிக்கிறியாக்கோ? ஒப்பிக்கலாம். வர்ணனையை நான் கண்ணுல இருந்து ஆரம்பிக்கட்டுமா? நான் கண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சிருவேன். அது காதலாகாதே, கலாட்டாவாயிடும். காதலா? யார் கேட்காது? எவர் கேட்காது? யார் பார்த்து அந்த வார்த்தை சொல்லு? இது வரைக்கும் நான் அந்த வார்த்தையை ஆம்பளைய பார்த்து சொன்னதில்லை. அப்ப என்ன பார்த்து சொல்றியா? நீ கும்பல தானே? என் கண்ணே பகடம். ஐயோ மறுபடியும் சச்ச. மன்னிச்சிரு பகடம். அன்னைக்கு உன்ன அந்த ஆபத்தான கட்டத்துல அசுரன் சங்க பக்கத்துல இருந்து நான் உன்னை காப்பாத்தினேன். என்ன நீ மறந்துட்டியா? மறக்கலாமா? அன்னைக்கு நீ உன் வேறு விடியாரு என்ன வெட்டினியே. அந்த வெட்டோட வேதனையினால எனக்கு பகல் தூக்கம் இல்ல, ராத்தூக்கம் இல்ல, திக்கு தெரியாம நான் திசை தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். போய் என் இடத்துல கடையை போட்டேன்னு உங்ககிட்ட சண்டை போடலான்னு வந்து எப்படியோ என் மனசு மாத்திட்டு சாமர்த்தியமான ஆளுதான். நான் தான் சங்க தலைவராச்சே. எப்ப கல்யாணம்? அதுக்குள்ளவா? என்ன அது திடுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். இதுக்கு தீர்மானம் போட்டு நிறைவேற்றத்துக்கு ஒரு சங்கம் இருக்குதா? இது பாரு, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும். இன்னும் ஆக வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு. என்னால ஒரு நிமிஷம் கூட தர முடியாது. கொஞ்சம் தள்ளி போட்டேன். அப்புறம் இந்த உடம்புல உயிர் இருக்கவே இருக்காது. சம்மதம் சொல்லு சொல்லு, சம்மதம் சொல்லு சொல்லு. சரி சம்மதம் தான். பவளம் பவளம் தலைவர் பொன்வண்டி தலைவி பவளம் தலைவர் பொன்வண்டி தலைவி பவளம் தலைவர் பொன்வண்டி தலைவி பவளம். நிறுத்துங்கடா. இந்த சங்கத்துல நிறைய ஓட்டை இருக்குது. முதல்ல அதை அடைக்கணும். அதை நான் ஆமோதிக்கின்றேன். நீ அப்பவே வந்துட்டியா? ஆமாய்யா வந்துட்டேன். இந்த உலகத்துக்கு வந்து 18 வருஷமாச்சு. ஏங்க இது என்ன சங்கமாயா இது? ஏன் ஏதாவது நடந்ததா? அசிங்கம் அசிங்கமா? பாரு இத எனக்கு வரவேற்பு பத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க உன் பசங்க. பாதி தருங்களா? முறை தவற மாட்டார்களே. படிச்சு பார்த்துட்டு மூட்டை பூச்சி மரத்தை நீ தின்னு மழை கயிறை நான் தேடிக்கிறேன். வருக வருக மாதர் சங்க தலைவியே வருக. ஆஹா, பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க. மண்ணாங்கட்டி மேல படிச்சு பாரு. ஓடாத மயிலே வருக, ஓடாத குயிலே வருக, வாடாத மலரே, தேடாத பொக்கிஷமே. வரவேற்பு பத்திரமா எழுதியிருக்கானுங்க, வசிய பத்திரம் எல்லாம் எழுதியிருக்கானுங்க. பாத்தியா? ஆனா தெரியாத பயிர்கள்லாம் மானாவரியா எழுத ஆரம்பிச்சாங்களே. சேலையை கண்ட உடனே செந்தமிழ் விளையாட ஆரம்பிச்சிருச்சா? தோட்டத்து பக்கம் சீட்டு அடிக்கிற பசங்க எல்லாம் சங்கத்துல சேர்க்காவறான்னு இந்த விரால் பயிர்கிட்ட அந்த பயிலே சரியில்லை. சரி சரி, எதுக்கும் இது எங்கிட்டே இருக்கட்டும். முதல்ல இந்த பயிர்களை என்னன்னு கேட்டு வர்றேன். மேல நாடகமா? யாரு வந்தது? யாரு தூர்வாசரா? ஏண்டா சின்ன பல? ஐயோ தூர்வார் அவரா? யார பார்த்து அப்படி சொன்னேன்? அவளா மாணிக்கங்க. அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? நான் பேசுறேன், உனக்கு என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? போயா என்ன போட இது? இந்த பாட்டு
போடா. என்னடா அறுத்த கோடி மாதிரி துடிக்கிற கொண்டு விடுவேன். என்ன தலைவரே போனா மொட்டை என்ன தேவைங்க தலைவரே? வீரவெல்லாம் போயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழும். என்னடா எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இது? கொடுத்தா வாங்க போதுமா? திருப்பி வாங்க வேண்டாமா? கொடுத்தோம், எடுத்துட்டோம், இப்ப இடம் சரியா போச்சு. ரொம்ப அடக்கமான ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கு ஆசீர்வாதம் எப்பவும் உண்டுடா.